கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் நாம் தியானத்தை செலுத்தப் போகிறோம். இதிலும் ஆண்டவர் எத்தனை முத்துக்களை வைத்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் சொல்வதை நாம் கேட்போம். இந்த சங்கீதத்தை ஆண்டவர் கோராகின் புத்திரராகிய ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மற்றும் 26 வசனங்கள் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 26 வசனங்களுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெற்றோர்கள், ஆதி பிதாக்களுடைய மகிமைக்கு ஆண்டவர் எவ்வளவு ஒத்தாசை அனுப்பினார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். இந்த வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது: நீர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நீர் காட்டின அன்பின் வல்லமைகள் எல்லாவற்றையும் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுக்கு காண்பித்த அந்த நடத்தையின் பரிமாணத்தை நாங்கள் ஏற்றி நடக்கிறோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்வதில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவர்கள், எங்கள் ஆதி பிதாக்கள், தங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ தங்களை ரட்சித்து கொள்ளவில்லை. அவர்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்தபடியால், நீர் அவர்கள் மீது பிரியமாய் இருந்தபடியால் இப்படிப்பட்ட உச்சநிலையை அவர்கள் அடைந்து உம்முடைய பலத்தை கொண்டு வாழ்ந்தார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய பொன்னும் பொருளும் நம்முடைய பலத்தினால் உண்டானது அல்ல. நாம் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆண்டவர் இவைகள், நாம் எதிர்பார்க்காத இவைகளை நமக்கு கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் ஏற்று இருந்தால் நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பலமோ, எனக்கு இருக்கக்கூடிய ஆயுதத்தின் வல்லமைகளோ என்னை ரட்சிப்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரை ரட்சிப்பை கொடுக்குமோ? பட்டயம் உனக்கு ரட்சிப்பை கொடுக்குமோ? கொடுக்காது. எதுவரை அவருடைய கையின் கிரியைகள் நம்மீது படவில்லையோ அதுவரை நாம் செய்கிற ஒன்றும் வாய்க்காது என்பதை நாம் உணர வேண்டும். அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் கைகளை முடங்கடிக்க பண்ணுவார், நம்முடைய பலத்தினால் அல்ல. நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளோடு செல்லாது இருக்கிறீர். சத்துருவுக்கு தாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்ப போக எங்களை பின்பற்றுகிறீர். எங்கள் பகைஞர் எங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடித்தீர். நீர் உம்முடைய ஜனங்களை
இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்துக்கு அவர்கள் பிரயோஜனப்படவில்லை, அதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி தேவன் ஆதி பெற்றோர்களை காப்பாற்றியது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய நடத்தை எப்படி தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் ஆதி மேன்மையினுடைய பெற்றோர்களுடைய வாக்குகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் எங்களை வலு சர்ப்பங்களுக்குள்ளே நீர் எங்களை அனுப்பி மரண இருளினாலே எங்களை மூடியிருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவர்களை நோக்கி கையெடுத்தோமானால் தேவனதை ஆராய்ந்து இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, அந்த வார்த்தை நிமித்தம் நாம் வழி சர்ப்பங்களுக்குள்ளே நம்முடைய ஜீவிதம் இருந்தாலும் நாம் வேறே தேவர்களை நோக்கி அந்த தேவர்களுக்கு நாம் கையெடுத்தோமானாலும் நாம் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் ஒருவரே, என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலையை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். நமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே விழித்து கொள்ளும். நித்திரை பண்ணுகிறவர்கள் எழுந்திருக்காமல் இருக்க முடியுமா? எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாது இருப்பீராக. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆனால் இக்கட்டு காலங்கள் நமக்கு வரும்போது அப்படிப்பட்ட இக்கட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலத்த கிருபையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலையை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜீவிக்கிற இந்த அனுபவம் நம்மை மதிமயக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த காரியங்கள் நமக்கு வல்லமை கொடுக்காது. மற்றவர்களுக்கு நாம் நினைக்கிற தீங்கும் ஆண்டவருக்கு செய்கிற தீங்கும் நம்மை ஒரு நாளும் வெளிச்சத்தில் கொண்டு வராது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த சங்கீதத்தில் அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது, நாங்கள் அப்படிப்பட்ட குணத்தை பெற்றிருக்கவில்லை ஆண்டவரே, எங்களுக்குள் அந்த பலவீனங்கள் இல்லாது இருக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதி தேவனுடைய மேன்மையை நாங்கள் இழந்து விடாதபடி அந்த மேன்மைக்கேற்ற நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
இந்த நாளிலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரே பயங்கரமான இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் தேசத்தோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் வாழ்கிற எங்கள் பகுதி மக்களுக்காக உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி உம்முடைய கரத்தின் பயங்கரத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி எங்கள் செயல்களை நீர் ஆண்டவரே எங்களுக்கு போதித்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறோம் என்று தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நல்ல ஆலோசனை. ஆதி மேன்மையை ஆதி பிதாக்கள் எப்படி பெற்றிருந்தார்களோ அதை போல நாமும் ஆதி மேன்மையை பெற வேண்டுமென்றால் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். எந்தவித பொல்லாப்பு நமக்கு வராதபடி வாதை உன் கோடாரத்தை அணுகாது என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுக்குள் நேர்மையாய் நடந்து, நமக்கு செல்வம் முக்கியமல்ல, நமக்கு கல்வி முக்கியமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயமே முக்கியம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்து நாளத்தில் அவன் காக்கப்படுவான், என்னை நம்புகிறவனோ பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்று நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த சங்கீதத்தின் 44வது சங்கீதத்தின் முழுமையான பலத்தை நாங்கள் பெற்று முழு மேன்மையுடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை தந்து இந்த நாளை நாங்கள் உம்முடைய வலத்தோடு கழிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.